பணம் கொடுத்துட்டு வா, அண்ணன் எங்கான்னு செட்டியார் கேட்பாரு. கேட்டா உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லியிருப்பான்னு அனுப்புனாரு. இவர் போனாரு, செட்டியார் கேட்கிறாரு, என்னையா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க அண்ணன் வரலையான்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல், என்னை வர சொன்னாரு. ஏயா இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? முன்கூட்டியே சொல்லியிருந்தா வேற ஏற்பாடு பண்ணிருப்பேன். இன்னைக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு ரொம்ப கோவப்பட்டார். சில பேருக்கு கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு வரும், எதுக்கு வருதுன்னே தெரியாது. கோபம் எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். குடகு மலையிலிருந்து காவிரி உற்பத்தி ஆகுது, நந்தி மலையிலிருந்து பாலாறு உற்பத்தி ஆகுது. ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுதுல. கோபம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தனியாக வருது. தர்மம் செய்யற இடத்துல தான் கோபம் உற்பத்தி ஆகுமா? தர்மம் செய்யற இடத்துல கோபம் உற்பத்தி ஆகும்னு இந்த கிழவி நமக்கு பாடம் வச்சா. அப்படின்னா அந்த கிழவர் யாரு? அப்பச்சி செட்டியார் கோபப்பட்டாரு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு கோபம் குறையில. வயசாகியும் சில பேருக்கு புத்தி மாறாது. வயசாகியும் சில பேருக்கு புத்தி மாறாது. காரணம், பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்லை, சிறியோர் எல்லாம் சிறியோரும் இல்லை, அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாள். இப்ப செட்டியாரை பார்த்து வள்ளலாறு கேட்டாரு, செட்டியார் ஐயா காய்ச்சல் எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, உங்களுக்கு தகவல் சொல்லன்னாரு. செட்டியார் வாய் திறக்க முடியல. சரி வந்த வேலையை பாருங்கன்னாரு. நான் வேணா பெரிய புராணம் படிக்கவா? படிங்கன்னாரு. பெரிய புராணம் படிச்சாரு. வள்ளல் பெருந்தகை ராமலிங்கம் பிள்ளை வள்ளலாறு படிக்கிறாரு. 1 மணி நேரம் போயிருச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் செட்டியார் சொன்னாரு ரொம்ப மகிழ்ச்சியோட, ராமலிங்கம் நாளைக்கு நீங்க வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னாரு. அந்த அளவுக்கு மாறி போச்சு மாற்றம். மாற்றம் ஒன்றுதானே மாற்ற இயலாதது. இப்ப வள்ளலார நாளைக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு, ராமலிங்கம் நடந்தே வந்தீங்க, நீங்க நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல புறப்படுங்க, போகும்போது சும்மா போக வேண்டாம்னு கொஞ்சம் சன்மானமா காசு கொடுத்தாராம். எவ்வளவு கொடுத்துருப்பாரு? என்ன ஒரு 5000 தானே கணக்கு போட முடியும். சன்மானம் அவ்வளவுதானே கொடுக்க முடியும். வசதிக்கு தக்கவாறு கொடுப்பாங்க. நீங்க பாருங்க, அவர் ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி சாரட்டு வண்டியில வச்சாராம். சாக்கு நிறைய ஒரு சாக்குல பணம் கட்டி வைக்கிற அளவுக்கு அவங்க பணக்காரரா இருந்திருக்கிறார். அவர் எவ்வளவு பணக்காரர்னா அந்த ஊர் எவ்வளவு பணக்கார ஊரா இருந்திருக்கும். அந்த ஊர் பணக்கார ஊர்னா அந்த நாடு எவ்வளவு பணக்கார நாடா இருந்திருக்கும். அப்ப நாடே பணக்கார நாடுனா ஏழை நாடு அல்ல. எந்த நாடு? நம்ம இந்தியா தான். பூம்புகார் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த பட்டினத்து செட்டியாரு, அவருக்கு அந்த காலத்துல பணம் 9 கோடி சொத்து. இப்ப வள்ளலாருக்கு பணம் கொடுத்த செட்டியாரு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்னா நாடு பணக்கார நாடு தானே. இந்தியா ஏழை நாடு இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஆனாலும் இன்னைக்கு 150 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்க நமக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க. ஆனாலும் பாருங்க என்ன பண்ணாரு வள்ளலார் தெரியுமா? ஒரு மூட்டை பணத்தையும் போற வழியில பாலும் கிணத்துக்களை தூக்கி போட்டு போயிட்டார். மனசு வருமாயா பணத்தை கீழே போட? 10 ரூபா குறைஞ்சா சுத்தி சுத்தி பாக்குறேன், 100 ரூபா குறைஞ்சா என் மையன் திரும்ப திரும்ப கேட்கிறேன், என்ன சொல்றிய பாருங்க. ஆனாலும் ஒரு மூட்டை பணத்தை தூக்கி